ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான எக்ஸல் டிப்ஸை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலராக வந்து என்னது, இப்போ டேட் வைஸ் வந்து இந்த டேட்டாவை வந்து என்னது சப்மிட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது அந்த மாதிரி சமயத்தில் சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே டேட்டையே நம்ம போட்டு அனுப்பிச்சிருவோம். அந்த மிஸ்டேக் நடக்கலாம். அதுக்கு தான் ஒரு டேட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேட்டா. ஓகேங்களா? புரொடக்ஷன் டேட்டா. இப்ப இந்த இடத்துல டேட் வரணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஈக்வல் டூ போட்டுக்கோங்க. டுடே. டுடே குடுத்து பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இத குளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். குளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சா டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க இந்த டேட்டோட ஃபார்மேட் எல்லாமே மாத்திக்கலாம். இல்ல சார் எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி வேணுங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, அதனோட என்னது ஃபாண்ட் சைஸ் நம்ம வந்து மாத்திக்கலாம். என்ன ஃபாண்ட் அதையும் நம்ம வந்து என்னது மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப அது நமக்கு எல்லாமே என்னது, இப்ப ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் நடக்காது. அது டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ நீங்க கொஞ்சம் எஃபெக்டிவா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா நெறைய எக்ஸல் டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாய்.